நேற்று மதுரையில தலையோட ரீலிஸ்ட்ல வந்து விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க, நீங்க அதிமுக சீமான் கூட ஓட்டு போட்டுருங்க, ஆனா விஜய்க்கு ஓட்டு போட்டு முட்டலாயிடாதீங்க அப்படின்லாம் கடுமையா விமர்சனம் பண்ணாரு தலை ரசிகர். இது எப்படி பாக்குறீங்க? அவரு சொல்ல போனா தலை ரசிகர் கிடையாது, ஜஸ்ட் தலையை பிடிக்கும். ஆனா அவர் உண்மையான அவரோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா டிஎம்கே. சரியா, இன்னொருத்தர் அவர் கூட பேசினாரு, அவரும் டிஎம்கே. அவரை நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அவரோட இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்து எப்ப தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சி தொடங்குச்சோ அன்னையில இருந்து தலைக்கு ஒரு ஸ்பெஷலான ஷோ, அவரே ஒரு படம் எடுத்து போடுறது, வேற பொதுமக்களுக்கு சாக்லேட் கொடுக்கறது, தலை எப்பப்ப ரீரிலீஸ் பண்றோம் அந்த படம் கடந்த 2 வருஷமா தான் அவரோட முகம் தெரிகிறதே, கடந்த 2 வருஷமா தான். ஏன்னா அவர் டிஎம்கேயோட ஏதோ ஒரு போஸ்டிங்ல இருக்காரு. அதனால அவர் இந்த மாதிரி ஒரு தலை ஃபேன்ஸ் வந்து தளபதி ஓட்டு போடக்கூடாதுன்ற ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸை வந்து வைக்கிறாங்க. ஆனா ஜென்யூனான தலை ஃபேன்ஸ் நிறைய பேரு, உண்மையே சொல்றேன், எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ். ஏன்னா ஒரு இந்த படம் வரப்போது, மங்காத்தா படம் வரப்போது, நான் நினைச்ச நிறைய ட்ரோல்ஸ் வரும். ஏன்னா எல்லா தேட்டர்லயும் நம்ம ஜனநாயகனோட பிளெக்ஸ் இருந்துச்சு, பேனர் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. சரி, ஏதாச்சும் ஒரு சேதாரம் பண்ணிடுவாங்க, ஏதோ ஒண்ணு யாரோ ஒருத்தங்க பண்ணாலுமே அது தப்பு தான், பண்ணுவாங்க செய்வாங்க ஏதாச்சும் நான் நினைச்சிட்டு தான். ஆனா எல்லாருமே ஒரு ஜெலூண்டா வந்து எதுவுமே சேதாரப்படுத்தாம எல்லா இடத்துலயும் வந்து நான் தலை ஃபேனா இருந்தாலுமே தளபதிக்கு தொண்டை, எங்களோட ஓட்டு எல்லாமே தலைக்கு தலையோட ஃபேன், நாங்க தளபதிக்கு தான் போடுவோம்ட்டு ஜெனுவலா சொன்னாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அவங்க 2 பேரும் பக்கா டிஎம்கே, அதனாலதான் அந்த ஒரு கோரிக்கையை வந்து மீடியால சொன்னாங்க. சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார், சரிங்களா? நடுவுல அது என்ன சொல்றது, பல கட்சியோட தாக்கங்களா இருக்கலாம், அதுதான் சொல்றேன். அவங்க அப்படி இருக்கலாம், சரிங்களா? இப்போ எனக்கு வந்து என் வீட்டுக்காருக்கு வந்து அஜித் ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு தளபதி பிடிக்கும். நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கு எனக்கு இன்னைக்கு அவர் தான் ஹெல்ப் பண்றாரு. ஒரு பெண்ணா என்ன இதுக்குள்ள அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா அவர் எல்லாத்துக்கும் துணிச்சுதான் அனுப்பிச்சிருக்காரு. அவர் அஜித் ரசிகர் தான், ஆனா ஓட்டு விஜய்க்கு தான் போடுவாரு. இந்த மாதிரி வகையில வந்து சப்போர்ட் பண்ணுமே தவிர அதை வந்து கட்சி ரீதியா கொண்டு போய் அவங்கள வந்து தூண்டி விட்டு அஜித் சொன்னாரா எனக்கு விஜய பிடிக்காது, என்னோட ரசிகர்கள் வந்து யாரும் அவங்களோட இது பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லல இல்ல, அதனால நாங்க அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. விஜய்க்கு ஓட்டு போட்டு முட்டாளாவாதீங்க மக்கள் அப்படின்லாம் சொல்லி விமர்சனம் பண்ணாரு. இது எப்படி பாக்குறீங்க? யாரு தலை ரசிகர் சொன்னால? நானும் ஒரு தலை ரசிகர் தான். நானும் தலை ரசிகனா இருந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒன்றியத்தோட ஒன்றிய செயலாளராக இருக்கேன். முத்துப்பேட்டை மேற்கு ஒன்றியத்துல ஒன்றிய செயலாளராக இருக்கேன். இதுல வந்து ரசிகருங்கிறதோட அவர் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்காக ஒரு வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் இன்கம் விட்டுட்டு நமக்காண்டி நம்ம மக்களுக்காண்டி அவர் பல இன்கம் விட்டுட்டு, இவர் ஒன்றும் கொள்ளையடிக்க வரல, மக்களுக்காண்டி நல்லது செய்ய இறங்கி வந்திருக்காரு. அவர் நம்ம தான் வரவேற்கணும். இதுல வந்து அந்த ரசிகர் இந்த ரசிகர் அதெல்லாம் ரசிகர்லாம் விட்டுறணும். விட்டுட்டு நானும் தலை ரசிகர் தான், நான் தலையோட தலை வெறியன். அப்போ வந்து ஃபிளெக்ஸ்ல இருந்து பேனர்ல இருந்து எல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி இருந்தேன். இப்ப நான் வந்து தளபதிக்காண்டி இறங்கியிருக்கேன். எப்போதுமே வந்து தலை ரசிகர், தளபதி தொண்டன், இப்படியே செயல்படும். நீங்க அதிமுக சீமான் கூட ஓட்டு போட்டுருங்க, ஆனா விஜய்க்கு மட்டும் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சார், இவங்க பாக்குறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, தலை என்ன சொல்ற, தலையும் தளபதியும் ஃப்ரெண்ட்ஸ். தலை வந்து நீங்க யாரு என்ன சொன்னாலும் நண்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறைமுகமா ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாரு. தளபதியினுடைய கொடியை வச்சு அவர் ரேஸ்ல எல்லாம் கலந்துருக்காரு. சோ அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான நட்பு இருக்கு. தலையோட உண்மையான ரசிகர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படி அந்த நண்பர் வந்து என்ன காரணத்தினால சொன்னாங்கிறது எங்களுக்கு தெரியல. எங்க ஏரியாவுல தலையோட உண்மையான ஃபேன்ஸ் அதாவது நான் இப்ப ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்ட செயலாளர் சிவானந்தன் தலைமையில வந்திருக்கிறோம். நான் ஜெயங்கொண்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர். என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஏரியாவுல பாதி பேர் தலை ஃபேன்ஸ் தான், கட்சியிலே இணைஞ்சு செயல்படுறாங்க. பாதி பேருக்கு மேல என் ஒன்றியத்துல தலை ஃபேன்ஸ் தான் இணைஞ்சு செயல்படுறாங்க. தளபதி வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக இதை செய்யறாரு அப்படிங்கறத வந்து அவங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவதுங்க ஒண்ணும் கிடையாதுங்க, நான் தலை ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்களை அப்ப திமுகவோ அதிமுகவோ தட்டி விடலாம், தட்டி விட்டு பேச வைக்கலாம். இதெல்லாம் இனிமே இது மாதிரி இன்னும் நிறைய நடக்கும். எப்படி எல்லாம் குழப்பலாம், எப்படி எல்லாம் பண்ணலாம்ன்றத தெளிவா பண்ணுவாங்க. அதனால வந்து இந்த முறை வந்து டிவிகே ஜெயிக்கிறதுனால வந்த பயத்தினால வந்த விளைவு. இப்ப திமுக வந்து பயப்படுது, ஏடிஎம்கேவும் பயப்படுது. இந்த பயப்படுறவங்க தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம மிரட்டுவாங்க. பயப்படாதவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளை மிரட்ட மாட்டாங்க. சோ அந்த ஒரு அடிப்படையில இவங்க நல்லா ஒரு விதத்துல அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம் நான் கருதுறேனே தவிர, மற்றபடி வந்து இவங்க சொல்றது வந்து நம்ம வந்து ஏத்துக்க முடியாது. அது ஒரு சதிங்க. அஜித் ரசிகர் தானே சொல்லியிருக்காரு, அஜித் சொல்லலையே. அஜித் தளபதி தலை என்ன சொல்லியிருக்காரு,
சொல்றாரு அப்படின்னா, நான் என்னோட தளபதிக்கு எந்த ஒரு இடையூறு வந்தாலும் அவருக்கு நான் வந்து எப்பவுமே பக்கபலமா இருப்பேன் அப்படின்றத முன்னாடியே அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்றது உங்க ஊடகங்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது தலை இருக்கிறப்ப வாழ ஆடுறத வச்சுலாம் நம்ம சொல்ல முடியாது அப்படின்றதான் எங்களோடது. அஜித் ரசிகர் வந்து மதுரையில வந்து விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க, திமுக அதிமுக கூட ஓட்டு போடுங்க, ஆனா வந்து விஜய்க்கு மட்டும் ஓட்டு போட்டு முட்டை ஆயிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஜித் வந்து அது மாதிரி அவங்கள சொல்ல வெளியில இருக்க எப்படின்னா தூண்டுதலின் பேர்ல அஜித் ரசிகர்ன்ற போர்வையில எங்களை பத்தி தவறான இதை பரப்பிட்டு இருக்காங்க. அஜித் ரசிகர்ன்ற பேர்ல அஜித் ரசிகர் வந்து அது மாதிரி பண்ற ஆள் கிடையாது. டிவிக்கு வாரிசு அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வந்து டிஎம்கேல இருந்து ஒரு ஆள் தான் வந்து பேசிட்டு இருந்தாப்ல. சரிங்களா? எந்த பேச்சு? அதுதான் சொல்றாங்களா, அது எங்களை இது பண்றது தளபதியே சொல்லிட்டாருங்களே, விமர்சனம் 1000 வரும்ட்டு. யாரு விமர்சனம் பண்ணா? அது உண்மையான ரசிகர்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக கைக்கூலிகள் எல்லாருமே வந்து ட்விட்டர்ல வலைத்தளத்துல எல்லாத்துலயும் வந்து அஜித் ரசிகர்களா மாறிக்கிட்டு வர்றாங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறணும். உண்மையான ரசிகர்களோ தொண்டர்களோ மக்களோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நல்லாட்சி யாரு தருவாங்களோ அவங்களை ஆதரிக்கதான் செய்வாங்க. விஜயும் ஒத்துமையா தான் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் எப்போதுமே. ஆனா எங்க தளபதி ஸ்பேனும் விஜய் ஸ்பேனும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அவங்களுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க எப்போதும் ஒத்துமையா தான் இருக்கிறாங்க. இவங்களும் அது மாதிரி புரிஞ்சுப்பாங்க. வர காலகட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா தளபதி தான் ஓட்டு போடுவாங்க. வந்துருவாங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப என்னன்னு கேட்டா அவங்க வந்து இந்த தூய அழிக்கிறதுக்கு இந்த தீய சக்தியோட பணம் கொடுத்து வேலை செஞ்சாங்க. கண்டிப்பா அது கண்டிப்பா அஜித் ரசிகர் இருக்காது. அஜித் ரசிகர் எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க, சூப்பர் சப்போர்ட் பண்றாங்க. அதாவது தலைவர் தளபதியும் அஜித் அண்ணாவும் 2 பேரும் ரொம்ப நல்ல தோழர்கள். அவங்க 2 பேருக்குள்ள நல்ல புரிதல் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு அஜித் அண்ணா வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதை வந்து தளபதிக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியினரும் திமுக கட்சியும் சதி சேர்ந்து திருப்ப பார்த்தாங்க. அதுக்கு அஜித் சார் வந்து வாய்ஸ் போட்டாரு. என்னன்னு போட்டாரு? எனக்கும் விஜய்க்கும் நல்ல உறவு இருக்கு, அவர் எல்லாருமே அவருக்கு நல்லதே நினைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய தலைவர் தலையே சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அந்த ரசிகர்கள் தலையோட ரசிகர் தளபதிக்கு ஓட்டு போட்டு தளபதியோட கருத்தை வலு சேர்க்கணும். இந்த மாதிரி தேவையில்லாத ரூமர்ஸ் எல்லாம் பண்ண வேணாம். சரிங்களா? நாங்களும் உங்களுக்கு சக நண்பர்கள் தான். இந்த நாட்டோட தலையெழுத்து மட்டும் 3 தலைமுறையா நம்ம அடிமையா இருக்கிறோம். திமுக என்ற தீய சக்திகிட்டையும் அதிமுக என்ற அதிதீவிர சக்தியும் அதிதீய சக்தி. அதிமுக என்ற அதிதீய சக்தி, திமுக தீவிர தீய சக்தி. சோ அந்த மாத்தணும்னா தாவேக்கா ஓட்டு பண்ணும். அவருடைய பிள்ளைங்க நல்லா இருக்கும், அவருடைய வம்சம் நல்லா இருக்கும். சோ அடுத்த தலைமுறைக்கு ஒரு தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேணும்னா தல ரசிகர்களும் சரி, தளபதி ரசிகர்களும் சரி, சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் சரி, சூர்யானா ரசிகர்களும் சரி, சூப்பர் ஸ்டாரோட ரசிகராக இருந்தாலும் சரி, சிவகுமாரோட ரசிகர்களும் சரி, வரிபடி ரசிகராக இருந்தாலும் சரி, யாருடைய ரசிகராக இருந்தாலும் தளபதி ஓட்டு போடுங்க. நீங்க சினிமாவே ரசிகலாம் கூட தளபதி ஓட்டு போடுங்க. உங்க வீடை தேடி ஓட்டு கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை. நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்க வீடை தேடி வந்து உங்க பிரச்சனைகளை நிறைவேற்றி எங்க தளபதியோட பொறுப்பு. இப்போ எங்க வந்து அவங்க பேசினாங்களோ அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து உண்மையாவே தலை ரசிகர்களா இல்ல 200 ரூபாய் கை கூலிங்களான்றது அங்க பேசுறவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம வெளிப்படையா சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அங்க இருக்கிற தலை ரசிகர்களும் சரி, தளபதி தொண்டர்களும் சரி, அவங்களுக்கு தக்க நடவடிக்கை அவங்க கொடுப்பாங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டு முட்டாளாயிடாதீங்களா விமர்சனம் இருக்காது. எப்படி அவங்க தலை ரசிகரே ஃபர்ஸ்ட் இல்ல. ஏன்னா தலை ரசிகர் எல்லாருமே வந்து தளபதிக்கு எல்லாமே சப்போர்ட்டா தான் இருக்காங்க. ஏன்னா இப்ப எல்லா தளபதிங்கிறது வந்து எல்லாருமே ஒரு நட்பு ரீதியா பழகி கொண்டிருக்கிற எல்லாருமே அவங்க 2 பேரும் பர்சனல் லைஃப்லயும் சரி, இப்ப இருக்கிற அவங்க ரசிகர்கள் எல்லாருமே வந்து நட்பு ரீதியா தான் பழகிட்டு இருக்காங்க. நேத்து வந்து பேசி அந்த பேட்டி கொடுத்தவரே வந்து பாத்தீங்கன்னா பக்கா டிஎம்கே ஆளுதான். அது எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப சமூக வலைதளத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸே வந்து அந்த நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. தளபதி விர்ச்சுவல் டிவி கேட்காரங்க. இதுல வந்து அவங்க வந்து தலைக்கு போடாதீங்க, ஆல்ரெடி இருக்கிற தளபதிக்கு போடாதீங்க, ஆல்ரெடி இருக்கிற கட்சிகளுக்கே போடுங்க, புதுசா வந்து கட்சிக்கு போடுங்கிறப்ப அப்பவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்க எந்த கட்சி சார்ந்தவங்க இருங்க, யாருக்காக ஓட்டு கேட்கறாங்க. அங்க வந்து கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அங்க நடந்திருக்கே தவிர அவங்க தல ரசிகர் கிடையாது. அவங்க தளபதி ரசிகர் வந்து நட்பு ரீதியாக பழகி எல்லாரும் ஒண்ணுமா தான் கலந்து இருக்காங்களே தவிர இந்த டிஎம்கே காரங்க தான் வந்து உள்ள இடையில போந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சீப்பான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. தளபதிக்குள்ள எந்த ஒரு பிரிவினையும் இல்லை. எல்லாம் ஒன்னா நட்பு ரீதியாக தான் பழகிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் எல்லாருமே. தளபதிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? நானே தல ரசிகர் தான் முதல்ல. அதாவது ரசிகர்கள் வேற இருக்கலாம், புரியுதுங்களா? ஓட்டுன்றது புதுசா ஒரு ஆள் வரணும். ஏடிஎம்கே வேணா டிஎம்கே வேணாம், புதுசா ஒரு ஆள் வரணும். எங்க அதுக்காக விஜய்க்கு நம்ம ஓட்டு போடுறோம். விஜய் ரொம்ப பிடிக்கும், அஜித் தான் தெரியும். விஜய் அவர் வேற சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. அஜித் ரசிகர் வந்து மதுரையில வந்து இத போல விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக அதிமுக அது அஜித் ரசிகர் தான் நீங்க எப்படி சொல்ல முடியும்?
சொல்லுங்க sir. அதை சொல்லுங்க. அஜித் படம் ரிலீஸ்ல தான் பேசினாரு. அப்படிலாம் இல்லையா? அது 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 அஜித் ரசிகர்களா இப்ப நான் இப்ப வந்து இந்த டேக் போட்டிருக்கறனால இவங்க டிவிக்கேன்னு சொல்ல இல்ல, இவங்க வந்து அடுத்தது டிவிக்கேல இருக்காரு, இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது இல்லையா சார்? அவர் பேச்சு எப்படிக்கா பாக்குறீங்க? அதிமுக திமுக சீமான் கூட ஓட்டு போடுங்க, ஆனா விஜய்க்கு போடாதீங்கன்னு சொல்லிருக்காரு. போட்டு முட்டாளாயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அததான் சார், அததான் சொல்றேன்ல, பொருட்டே இல்லைங்கிறீங்க, அதையே எங்களை பத்தி பேசுறீங்கன்னு கேக்குறேன்.